வணக்கம் நண்பர்களே. இன்று உங்கள் துணையை மன்னிப்பதற்கான 5 எளிய வழிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருவது இயல்புதான். சரி, நேரடியாக விஷயத்திற்கு வருவோம். முதலில் அவர்களின் பார்வையை புரிந்து கொள்ளுங்கள். விஷயங்களை அவர்களின் கண்ணோட்டத்தில் பார்க்க முயற்சி செய்யுங்கள். அவர்கள் மன அழுத்தத்தில் இருந்திருக்கலாம், அல்லது அவர்களின் மனதில் வேறு ஏதாவது நடந்திருக்கலாம். அவர்களின் காரணத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் மன்னிப்பது எளிதாக இருக்கும். இரண்டாவதாக, வெளிப்படையாக பேசுங்கள். பொறுமையாக நடந்த விஷயங்களை பேசுங்கள். உங்கள் உணர்வுகளை அமைதியாக வெளிப்படுத்துங்கள். அவர்களின் உணர்வுகளையும் கவனமாக கேளுங்கள். தவறான புரிதல்களை சரி செய்ய சிறந்த உரையாடல் அவசியம். நல்ல தருணங்களையும் உங்கள் துணையில் நீங்கள் விரும்பும் குணங்களையும் நினைத்து பாருங்கள். நீங்கள் ஏன் காதலித்தீர்கள் என்பதை நினைத்து பார்த்தது காயத்தை மறக்க உதவும். நான்காவதாக, நேரம் கொடுங்கள். குணமடைவதற்கு நேரம் தேவை, அது சரிதான். இந்த செயல்முறையை அவசரப்படுத்த வேண்டாம். வலியை உணரவும் உங்கள் சொந்த வேகத்தில் அதை சமாளிக்கவும் உங்களை அனுமதியுங்கள். இறுதியாக, பச்சாதாபத்தை பயிற்சி செய்யுங்கள். உங்களை அவர்களினிடத்தில் வைத்து அவர்கள் உணர்ந்ததை உணருங்கள். பச்சாதாபம் இடைவெளிகளை குறைத்து காயங்களை ஆற்றும். மன்னிப்பு என்பது காயப்படுத்தும் நடத்தையை மறப்பது அல்லது சாக்குபோக்கு சொல்வது அல்ல. அது கோபத்தின் சுமையிலிருந்து உங்களை விடுவிப்பது பற்றியது. நினைவில் கொள்ளுங்கள், மகிழ்ச்சியான திருமணம் என்பது அன்பு, நம்பிக்கை மற்றும் புரிதலின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிறது. இன்று என்னுடன் இணைந்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். அடுத்த முறை சந்திப்போம்.